ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க. மிஸ் பண்ண மென்வர்லையும் பாருங்கள். நிறைய விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ காலையில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்த டிகாஷனில் காஃபி போட்டுட்ருக்கேங்க. ஸோ உங்களை எத்தனை பேர் காஃபி லவர்ஸ் ஜஸ்ட் ஒரு ஹாயின் மட்டும் போடுங்க, காஃபின்னு டைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காஃபியோட சேர்த்து நாட்டு சர்க்கரையும் வந்து கலந்து குடிக்கிறப்போ நல்லா இன்னும் வந்து கலர் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். ஸோ சுட காஃபி குடிச்சிட்டு நம்ம இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணலாமா? நிறைய விஷயம் உங்களோட பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆமாங்க, நிறைய விஷயம் மனசை விட்டு பேச போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ ரேவந்துக்கும் எனக்கு சேர்த்து தான் காஃபி போட்டிருக்கேன். அவனை கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு அடுத்து நம்ம என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நாங்கள் ரீசெண்டாக திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம். ஒரு ஹாப்பி நியூஸ் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. அதுக்காக தான் போயிட்டு வந்தேன். உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் அந்த வ்ளாகில். அந்த ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நான் ஒரு வேண்டுதல் வச்சு அது நிறைவேறினதாக கோயிலுக்கு போய் அதை வந்து நான் வந்து வேண்டுதல் முடிச்சுட்டு வருவேன். அந்த மாதிரி வேண்டுதல் தான் என்னோடய சொந்த வீட்டில் என்னோடய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்னோடய சொந்த வீடு இது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு. இதை கம்ப்ளீட்டாக வந்து புதுசாக்கிட்டு இப்போ இங்கே நம்ம பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் என்னோட ஒரு குட் நியூஸ், என்னோடய பல நாள் ட்ரீம்னு சொல்லலாம். எல்லாருக்குமே வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்கும் இல்லையா? பட் அந்த பிஸ்னஸ் அந்த சொந்த இடத்துல இருந்து பண்ணுறப்போ இன்னும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஹாப்பியாக இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு. ஸோ இந்த வீட்டில் கூட திங்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு நம்ம எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. அடுத்தது இது வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சின்ன எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் வேலைலாம் இருந்தது, ரிப்பேர் பண்ண வேண்டிய வேலைலாம் இருந்தது. அதெல்லாம் வந்து ஆளை கூப்பிட்டு ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ இனிமேல் என்னோடய பேக்கிங் வந்து இங்கே தான் நடக்க போகுது. இங்கே தான் நான் வந்து எல்லாமே வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன். ஸோ எங்கள் வீட்டுக்கும் எங்களோட சொந்த வீட்டுக்கும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தான் ட்ராவல் டிஸ்டன்ஸ். நான் ஜஸ்ட் வண்டியில் காலைல ஆஃபீஸ் போகிற மாதிரி கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னா பேக்கிங் அழகாக பண்ணிவிட்டு கொரியர் பண்ணிவிட்டு நான் வந்து திருப்பி நைட்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ இனிமேல் ஜஸ்ட் ஆஃபீஸ் போகிற மாதிரி தான் இந்த வீடியோஸ்லாம் இருக்கும். அண்ட் அவங்க நம்ம சேனலில் நிறைய வ்ளாக்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி டீப் க்ளீனிங் பண்ணுறப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அகரோட எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பர். ஸோ மாடல் பார்த்திங்கன்னா ராயல் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வுட் கிச்சன், பாத்ரூம், பாத் டப்ஸ் அண்ட் ஃப்ளோர் சூப்பராக க்ளீன் பண்ணலாங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 அட்ஜஸ்ட்மெண்ட்டோட சைஸ் வரும். அதே மாதிரி 2 அட்ஜஸ்டபிள் ஸ்பீட்ஸ் வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து உங்கள் ஒட்டுமொத்த வீட்டையும் எல்லா விதமான சர்ஃபேஸையும் எக்ஸலண்ட்டாக க்ளீன் பண்ணலாம். ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதோட ஹை ஸ்பீட் பார்த்திங்கன்னா 400 RPM வரலையும் இருக்கும். அது மாதிரி லோ ஸ்பீட் பார்த்திங்கன்னா 300 RPM வரலையும் இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டுத்தையும் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னு சொல்லுவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 3 அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஒரு ஹைட்ஸோட வருதுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 12 இன்ச்சஸ், அதுக்கப்புறம் 43 இன்ச்சஸ், அதுக்கப்புறம் 52 இன்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு 3 அட்ஜஸ்டபிள் ஹைட்டில் நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்ட்லெஸ் அண்ட் ரீசார்ஜபிள். நீங்கள் சார்ஜ் டைமிங் பார்த்து 3 to 4 hours ஆகுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 60 to 90 minutes தாராளமாக நீங்கள் கார்ட்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். C டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வாலில் ஹேங் பண்ணுறதுக்கான ஹூக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணுறது நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப்பாக காட்டுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட்லால் உங்களுக்கு நிறைய மல்டிபர்பஸ் யூசேஜ் இருக்குது. மல்டிபிள் ஹெட்ஸ் இருக்குது, லார்ஜ் பிரிசல் ப்ரஷ் இருக்குது, உல் கிளாத் ப்ரஷ் இருக்குது, கிளாத் ப்ரஷ் இருக்குது, வெல்க்ரோ ஹெட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லார்ஜ் பிரிசல் ப்ரஷ், ஸ்மால் பிரிசல் ப்ரஷ், பாயிண்டட் பிரிசல் ப்ரஷ், ஃபைபர் ஸ்பாஞ்ச் ப்ரஷ்னு சொல்லி எக்கச்சக்கமான உங்களுக்கு வந்து ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெல்க்ரோ ஹெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹெட்டாக நீங்கள் மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஹெட்டை மாற்றி நீங்கள் அதுக்கான ஸ்பாஞ்சையோ அதுக்கான ப்ரஷ்ஷோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெல்க்ரோ யூஸ் பண்ணுற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறனால நீங்கள் அந்த ஹெட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்மளோட ஹாலில் இருக்கக்கூடிய சிங்கையும் பாத்ரூம் அந்த டைல்ஸையும் வந்து க்ளீன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸோ சின்ன ப்ரஷ் இருக்கக்கூடிய அந்த ஹெட்டை எடுத்துகிட்டு ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சிங்கில் ஜஸ்ட் வந்து நான் வந்து வெட்டாகவே வந்து அதை க்ளீன் பண்ணிக்கிறேன், தண்ணி சேர்க்காமல். அப்போ ஈஸியாக நம்மளுக்கு வந்து அந்த அழுக்கெல்லாம் போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நான் இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ராடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாத்ரூம் டைல்ஸ் க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ஒரு ஸ்பாஞ்ச் ப்ரஷ் இருக்குல்ல, இதை ஹெட்டை மாற்றிக்கிட்டு இப்போ நம்ம டைல்ஸ் வந்து அழகாக க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பொதுவாக தெரியும் இல்லையா, பாத்ரூம் டைல்ஸ் வந்து நிறைய உப்புக்கரை இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா சீக்கிரமாக போயிடும். அதே மாதிரி நீங்கள் எதாவது லிக்விட் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணால் கூட நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கை வலிக்காது. நம்ம வந்து கை தொடாமல் இந்த மாதிரி நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இந்த லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டீப் க்ளீன்லாம் முடிச்சுட்டு வீடு பார்த்திங்கன்னா சூப்பராக சுத்தமாக பலன்னு ஆயிடுச்சு பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து என்னோடய வீட்டுக்கு நான் மூவ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து எனக்கு பேக்கிங்க்கு என்ன தேவையோ அந்த திங்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். அதே மாதிரி சுவாமி விளக்கேற்றத்துக்கு கொஞ்சம் புது சாமான் வச்சுருக்கேன். மற்றபடி எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து
நம்ம வீட்டில் கீழ் வீட்டில் பேக்கிங் யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் வந்து இப்போது செட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 2 நாள் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்டி டூர் ஜஸ்ட் அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது பெரிய டாஸ்க்கு. 2-3 நாள் தூக்கம் இல்லாமல் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம வாஷ் அவுட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழ் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீட்டிலேருந்து நம்ம பேக்கிங் திங்ஸ் மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஏன்னா வந்து நான் இங்கே பேக் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் நீங்கள் பேக்கிங்காக தானே இந்த வீடு வந்து ரெண்ட் எடுத்தீங்க, எதுக்கு நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் அங்கங்கே போய் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் நேரம் காலம் வரப்போ தான் சில விஷயங்கள் சொல்ல முடியும். ஸோ இதுக்காக தான் நான் வந்து அமைதியாக இருந்தேன், எதுவுமே சொல்லாமல். இப்போ அந்த நேரம் வந்துருச்சு. என்னோட பேக்கிங், என்னோட பிஸ்னஸ் என்னோட சொந்த வீட்டில் தொடங்க போகிறேன். ஸோ இந்த வாடகை வீட்டு என்னோட பிஸ்னஸ்க்காக நான் எடுக்கல, இது வந்து எங்கள் அம்மாக்காக தான் எடுத்தேன். ஸோ எங்கள் அம்மா வரப்போ கண்டிப்பாக இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. வரப்போ நான் உங்களுக்கு vlogல காட்டுறேன். ஸோ இந்த வீட்டில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா என்னோட பேக்கிங் திங்ஸ் தான் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா பேக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ், பேக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ், பாக்ஸஸ்ன்னு சொல்லி அப்படியே இருக்குது. இது எல்லாத்தையுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இப்போ நம்மளோட சொந்த வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த ரேக்ஸ்லாம் எனக்கு இந்த சொந்த வீட்டில் தேவைப்படுறதுனால அதில் நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். அதாவது சில திங்ஸ்லாம் வந்து அட்டைப்பெட்டியில் வச்சு பேக் பண்ணி மேலே வைக்க போகிறேன். ஸோ இதுக்கு எல்லாமே எனக்கு 2 நாள் ஆச்சுங்க. பயங்கர ஹெக்டிக்கான டே. ஸோ உங்களுக்கு தெரியும் நான் எல்லாமே நானே தான் பண்ணுவேன். ஏன்னா விவான் இருக்கிறதுனால என் ஹஸ்பண்ட் நான் ரொம்ப இன்வால்வ் பண்ண மாட்டேன். ஏன்னா மெயினாக குழந்தையோட போகிற நம்மளுக்கு அந்த சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ அவனை விட்டுட்டு நம்ம வேலைகள் பார்க்குறது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ என் ஹஸ்பண்ட் எப்போவுமே வந்து என் குழந்தைய பார்த்துட்டு இருப்பேன். நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு என்ன வந்து நீடோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய வேலைகள் நான் பார்த்துப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாத திங்ஸ்லாம் வந்து அட்டைப்பெட்டியில் வந்து பேக் பண்ணி மேலே வந்து இதில் வைக்க போகிறேன். அண்ட் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பேக்கிங் மெட்டீரியல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸுமே 1000 பாக்ஸஸ் நான் ஆர்டர் பண்ணாலும் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்மளோட சொந்த வீட்டில் நீட்டாக அந்த ரேக்கில் அடுக்கி வைக்க போகிறேன். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த ரூம்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பாக்ஸஸ் இருக்குது. நம்ம வந்து குக்கீஸ் வந்து பேக் பண்ணக்கூடிய பாக்ஸஸ் இந்த ரூமில் வச்சுருக்கேன். இதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வீடு ஃபுல்லாக ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்ட சொல்லி நம்ம பேக்கிங் திங்ஸ்லாம் மூவ் பண்ணணும். அதுக்காக நான் வந்து ரீச் பண்ணவங்க தான் பார்த்திங்கன்னா எஸ்ஜி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. மெயினாக வந்து பேக்கிங் அப்படின்னு வரப்போ நிறைய பார்த்திங்கன்னா ஃப்ரெஜைலான ஐட்டம்ஸ், அதாவது உடையக்கூடிய ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும். ஸோ என்னோட மிஷினரிஸாக இருக்கட்டும், என்னோட பெரிய ஓவனாக இருக்கட்டும், என்னோட ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து பத்திரமா எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்காக ரொம்ப பார்த்து ரொம்ப நீட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக எனக்கு வந்து இவங்க அந்த பேக்கிங் அண்ட் மூவிங் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நான் அவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க, சூப்பராக வேலை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் ஒரு சின்ன வந்து ஒரு என்ன சொல்கிறது ஷவுட் அவுட் மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸஸை பாருங்கள், மாதிரி ஒரு மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாமே நீட்டாக அந்த பாக்ஸில் வந்து வச்சு அதுக்கு மேலே ஃபோம் ஷீட் வச்சு பபுள் ரேப் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் வந்து மூவ் பண்ணுறாங்க. பொறுமையாக வந்து எடுக்கிறாங்க. எனக்கு பெரிய விஷயம் என்னென்னா இந்த கீழே வந்து நிறைய சாமி பாத்திரம்லாம் வச்சுருந்தேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு அழகாக பேக் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வார்ட்ரோப். இதையும் அழகாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு துணி வச்சு நல்லா வந்து பேக் பண்ணி அதுக்கப்புறம் மேலே வந்து கிளிங் ரேப் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஐட்டம் கூட வந்து நெக்லெக்டாக பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி எனக்கு கொண்டு வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலம் எங்கேயாவது மழை பெய்யும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கவர்டான ஒரு பெரிய கண்டெய்னர் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் எல்லா திங்ஸும் அட் அ டைம் வச்சு மூவ் பண்ணியாச்சு. ஸோ எங்களுக்கு என்ன வந்து ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னா, ஸோ நான் நினச்சதை விட ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக கொண்டு போய் வீட்டில் சேர்த்துட்டாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து ஏதாவது பேக்கிங் அண்ட் மூவிங் வேலை இருக்குன்னா மறக்காமல் வந்து எஸ்ஜி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. எங்கேயுமே உங்களுக்கு வந்து இந்த குறை அந்த குறைன்னு இருக்காது. ஸோ என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் நினச்சது நல்லபடியாக நிறைவேறி இருக்குங்க. இதுக்கு நான் வந்து கண்டிப்பாக கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். முருகராக இருக்கட்டும், இல்லை பாபாவாக இருக்கட்டும், இல்லை நான் நம்பக்கூடிய ஒரு சுவாமிக்கும் நான் நன்றி சொல்லுவேன். முருகருக்கு ஒரு சின்ன பிரார்த்தனை வீட்டில் பண்ணங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது என்னன்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிரார்த்தனை வீட்டில் எளிமையாக பண்ணலாம். நம்ம மனசு நினச்சலாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு நடந்திருக்கு. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைட் 12 மணி ஆகுதுங்க. இதை பாருங்கள், நம்ம வீட்டிலேருந்து இங்கே வரத்துக்குள்ளே நிறைய பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. ஏன்னா பெரிய ட்ரக் அப்படின்றதுனால இந்த கரண்ட் வயர்லாம் நிறைய இருந்தது. அதனால சுற்றி வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கண்ணு இருக்குது அப்படியே. வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், தோசை சாப்பிட்டுட்டு இப்போ அன்லோடிங் பண்ணணும். எப்படியோ ஒரு 2-3 ஆயிடும் நினைக்கிறேன் முடிக்கிறதுக்குள்ளே. முடிச்சுட்டு நான் உங்களை பார்க்குறேன். இதுக்கு மேலே என்னால் எடுத்து வைக்கிறது, அந்த என்ன சொல்கிறது அடுக்கி வைக்கிறதுலாம் வீடியோ எடுக்க முடியலங்க. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக 2 days கழிச்சு நம்ம வந்து பேக்கிங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சூப்பராக ஃபஸ்ட் பேட்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி டிஸ்பேச் பண்ணியாச்சு. எக்கச்சக்கமான ஆர்டர்ஸுங்க. நான் 200 பீசஸ் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு வந்தேன். அதில் வந்து 180 பீசஸ் வந்து நம்மளுக்கு வந்து மூவ் ஆகிடுச்சு. நிறைய பேர் செப்பரேட்டாகவும் வாங்கிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி குக்கீஸோடய நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தோம். ஸோ இன்னும் 20 பீசஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கும் வேணும்னா மறக்காம எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் காணிப்பாக்கம் பிள்ளையாருக்கு நிறைய ஒரு வரலாறு இருக்குது. நீங்கள்
கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சுட்டேன். என்னோடய ஸ்டாஃப் வந்து பேக் பண்ணுறாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 55 பேருக்கு நம்ம வந்து கொரியர் பண்ண போகிறோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே வரக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா நிறைய ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒன்ஸ் வாங்கினவங்க திருப்பி திருப்பி வாங்கிட்டே இருக்காங்க. பல்க் ஆர்டர்ஸ் நிறைய வருது. நிறைய யூஎஸ்க்குலாம் வந்து ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூஎஸ், சிங்கப்பூர், மலேசியான்னு ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஒரு ஆர்டர் நம்ம பேக் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா 3 குக்கீஸும் அது கூட காம்ப்ளிமெண்ட்டு நம்மளுக்கு விநாயகரும் வராங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அழகாக இருப்பார் விநாயகர். நிறைய வாட்டி நான் காமிச்சிருக்கேன். ஸோ என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ₹1 மஞ்சள் துணியில் முடிச்சு வச்சு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு விளக்கி ஏற்றிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும். ஒன்ஸ் உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறதுக்கப்புறம் நீங்கள் வந்து காணிப்பாக்கம் கோயிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் கூட உண்டி இல்லை அந்த காசை வந்து நீங்கள் காணிக்க போட்டுடலாம். ஆனால் கண்டிப்பாக நடக்கும். இவர் வந்து சுயம்பு பிள்ளையாருங்க. அதாவது கிணத்துல தோண்டினாராம். அதுலேருந்து இப்போ வரலுமே பார்த்திங்கன்னா அவர் வந்து வளர்ந்துட்டே போகிறாரு. ஸோ இப்போ வந்து அந்த கோயிலே திருப்பி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அவர் வளர்ந்துட்டே போகிறாரு. அவ்வளோ ஒரு மகிமை இருக்கக்கூடிய ஒரு விநாயகர். நீங்கள் வந்து கூகுளில் இந்த மாதிரி காணிப்பாக்கம் விநாயகர் பற்றி நீங்கள் ஜஸ்ட் அவரோட மகிமையை பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து புரிஞ்சுப்பீங்க. ஸோ நான் ஆசைப்பட்ட மாதிரியே நான் வேண்டுதல் வச்ச மாதிரியே எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சுங்க. நம்மளோட பிஸ்னஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுவும் ஃபஸ்ட்டு டிஸ்பேச் பார்த்திங்கன்னா பிள்ளையாரோட டிஸ்பேச் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்டர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். முருகருக்கு நான் வீட்டில் பண்ண ஒரு சின்ன எளிமையான ஒரு பூஜை கண்டிப்பாக நல்ல சக்ஸஸ், நல்ல மாற்றத்தை, நல்ல திருப்பத்தை கொடுக்கும். உங்களுக்கு அது என்ன பூஜைன்னு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக விலாகில் சொல்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது மறக்காமல் சொல்லுங்கள். டேக் கேர், பாய்.